ஓம் சக்தி. சக்திகளே, இந்த குவைத் ஆனந்த் என்ன பண்ணாருங்க, ஒரு நவராத்திரிக்கு டைம்ல மருவத்தில் வர்றாருங்க. போன ஆண்டு தான் நினைக்கிறோம். அப்போ இவராகவே 4 காப்புக்கு பணம் கட்டிட்டாருங்க. அப்புறம் பாதபட்சம் அம்மா பார்க்க போகும்பொழுது அம்மா சொல்றாங்க, மொத்தம் 9 கட்டிடு அப்படிங்கிறாங்க. சரி, அதே மாதிரி உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி மீதி 5க்கும் கட்டி 9ஐயும் கட்டி முடிச்சிட்டாருங்க. இவர் கட்டி முடிச்சதுங்க வியாழக்கிழமை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை குவைத்தில் இவருடைய மனைவியும் குழந்தைகளும் ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் அம்மாவுடைய பக்தர். அவரு அம்மாவுடைய கதைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு, அவங்க அம்மா சிறந்த பக்தராமா, நான் பொழப்பு தந்ததுக்கு இங்கே வந்துட்டேங்க, என்னால் அடிக்கடி மருத்துவர் போக முடியல அப்படின்னு பலவாறு புலம்பிக்கிட்டு அம்மா பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது, முன்னால் சென்ற காரின் டிக்கி எதிர்பாராத விதமாக டப்புன்னு திறந்துருச்சுங்களாம்மா. திறந்ததுனால அந்த காரு கண்ட்ரோல் இழந்து தாறுமாறா ஓடவும், அப்புறம் அதனால இவங்க நிலை தடுமாறவும், பின்னால் வேகமாக வந்த வாகனங்கள் இவங்க கார் மீது மோதுவதற்கு தயாராக மிக அருகில் வரும் பொழுது, அம்மாவுடைய கருணையால் இந்த அம்மாவின் பக்தரான இந்த டிரைவர் சாமர்த்தியமாக இப்படியும் அப்படியும் ஓட்டி நெளிச்சு வளைச்சு கடைசியில் ஒரு ஓரமாக கொண்டே ஓரம் கட்டிக்கிட்டாருங்களாம்மா. யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆக்சிடென்ட்டும் ஆகலைங்க. ஒரு மிகப்பெரிய விபத்தை அம்மா சொன்னபடி 9 காப்பு கட்டங்காட்டி அடுத்த நாளே பாருங்க அம்மா காப்பாத்திட்டாங்க. அதனாலதான் அம்மா சொன்னாங்க, என்னன்னு, கண்டத்தை நிவர்த்திக்கும் சக்தி அகண்டத்திற்கு உண்டு. ஓம் சக்தி.